அறந்து பறக்குது வேகமாக நடந்துகிட்டு இருக்காங்க வேலை திட்டங்கள். மிகவும் ஒரு சிரமத்தின் மத்தியில் தான் வந்து இலங்கை இந்திய இராணுவ மக்களுக்கு இந்த இராணுவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிகழ்ச்சி சொன்னால் இன்றைக்கும் கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவள பிரதேசத்தில் இருக்கின்ற புளியம்பொங்கனை பக்கத்தில் இந்திய ஸ்ரீலங்கா இராணுவம் எல்லாரும் சேர்ந்து வந்து செய்கின்ற இந்த பாலம் வந்து இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கின்றதான் பதிவானப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிழமைக்கு மேலேயாக இந்த பாலம் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற எங்களை காட்டப்புறம் அதை விட நேற்று ஒரு தொடக்க விழாவாக கற்பூரங்கள் கொளுத்தி ஊதுபத்தி கொளுத்தி ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் இன்றைக்கு வந்து இரண்டாம் கட்டமாக வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த வேலை திட்டங்கள் எப்படியாக நடக்குது, எவ்வாறான சூழ்நிலை இருக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் பார்த்துள்ளப்புறம் வேறான உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்த்துள்ளதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். பாருங்க வந்து இந்த குரேனில் வந்து இந்த திடீரெண்டு பாருங்க, இது அறந்து பறக்குது பாருங்க, அறந்துட்டு பாருங்க. அந்த பட்டம் வந்து அறந்து கீழே விழுந்துட்டு நல்ல காலம் ஒருவருக்கும் சேதம் இல்லாமல் தப்பிட்டோம் பாருங்க. வந்து இந்த வேலைகள் வந்து கடைசி பணி, அதாவது இறுதி நேர வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க. உலக உருக்கிண்ணம் அதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இன்னும் கடைசியாக இருக்கணும் போல இருக்குது. இதுதானே இப்போ அறந்து விழுந்தது. இங்கே பாருங்க, அதில் பட்டி தொங்குது. அங்கே வந்து நேற்றான் வேலை நடந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்குது பாருங்க. எல்லாம் சுற்றி கட்டுனபடி கிடக்குது. இதில் பொழிவாச்சு. இப்போ இதை டைட் பண்ண போய் நம்ம உருக போயிடும். அந்த அறந்த பட்டியை போய் கீழே வந்தோன்றது பாருங்க. இதான் இப்போ அறந்தது பாருங்க, கீழே வந்தோன்றது. இந்த பாருங்க கலட்டி அடுக்கணும் படி வந்தால் எடுத்துக்கணும். அவ்வளோத்தோட அறந்தது அது. இந்தியாவில் வந்து அந்த ஸ்லீப்பர் கட்டை போட்டிருந்தது இந்த இதில். இதே மாதிரி வந்து ஸ்லீப்பர் கட்டை போட்டிருந்தோம் இந்தியாவில். அதை கலட்டி போட்டு வந்து அந்த ஸ்லீப்பர் கட்டையை கொண்டு போய் நம்ம பாலம் போடுறதுக்கு இந்திய இராணுவத்தில் பாருங்க எடுத்துட்டு வரையினோம். பாருங்க, அதில் திடீரென்று வந்து ஒரு இராணுவ கமாண்டர் ஒன்று வந்து நிற்கிறார் பாருங்க, இதை காய்க்கிறார் அவரோட. அதே போல் பாருங்க இங்கே வந்து இந்த சீக்கிய இராணுவத்தினர் வந்திருக்கிறோம். இதில் இப்போ பாருங்க வேலை திட்டங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் வேலை திட்டங்களை. என்ன எங்கே போயிட்டு பாருங்க, இப்போ அதை சொல்லிட்டு போங்க. ஆ எப்படிண்ணா பாதைகள் என்ன எப்போ செய்து முடிப்பினோமா அதான் தெரியுமோ? ஆ எங்க வீட்டை போயிட்டு வாரீங்களோ? எப்படி நினைக்கிறீங்க பாலங்கள் இப்போ இந்திய இராணுவம் எல்லாம் வந்து செய்யணும் என்ன நினைக்கிறீங்க? ஆ நல்லபடி நடக்குது நினைக்கிறீங்க? சந்தோஷம். ஓகே. ராணுவ கமாண்டர் வந்து பாலம் கட்டுமானத்தை வந்து பாருங்கள் செல்ஃபி எடுக்கிறார். பாருங்கள் வேலை திட்டத்துக்கு ஆயத்த பணிகள் ஃபுல்லாக செய்தோன்ட்ருக்கணும் பாருங்கள். மேலெல்லாம் டோனெல்லாம் விட்டு பார்த்து கொண்டு வேகமாக நடந்துகிட்டு பாருங்கள் வேலை திட்டங்கள். இந்த வேலையெல்லாம் வேகமாக மழைக்கு முதல் வந்து நடந்துகிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். முன்னுக்கு பாருங்கள், அதில் உறுதிக்கட்ட பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு பிறகு தான் வந்து பாலங்கள் போட போயிடும். அதுக்கான இந்த கயிறுகளில் வந்து அளவுகள் எடுத்து நிற்கணும் பாருங்க. முன்னுக்கு 2 இராணுவத்தை நிற்கணும். இந்திய இராணுவம் ஸ்ரீலங்கா இராணுவம் 2 பேரும் நிற்கணும். சொல்லுங்கள், ஜாழ்ப்பாணத்துலேருந்து பாருங்க. என்ன பாலத்தை பார்க்கவா? இல்லை எங்களுக்கு கமம் இங்கே இருக்குது. நான் இந்திய ஆர்மியை பார்க்க வந்தேன். நீங்கள் ஆனால் உண்மையாகவே இது ஒரு A35 பாதம் மிகவும் முக்கியமான ஒரு பிரதான பாதை உண்டு. எல்லாருக்குமே முக்கியமான அதான்
இந்த பாலம் இல்லையாண்டுன்னா வந்து அங்கேயும் உடைச்சிட்டு அங்கே வட்டக்காட்சி பாலம் அதுக்கு உடைச்சி அவங்க இப்போ ஒரு மாதிரி சரியாக்கிட்டாங்க. இல்லையாண்டுன்னா ஒரு தனித்து விட்டால் ஒரு தீவு மாதிரி வந்துடும். அதான் பாருங்க, இதில் வந்து டோன் வந்து ஏற்றி கொண்டு இருக்காரு பாருங்க. பாருங்க வந்து இன்றைக்கு வந்து 2ஆம் கட்டத்தில் தொடங்கியிருக்கணும். பாருங்க வந்து எல்லாம் மட்டம் பார்த்து கொண்டிருக்கணும். இல்லை பாருங்க, இந்த அடித்தளத்தை வந்து சரியாக போட்டு கணிச்சிட்டோம்னா மற்ற வேரியல் வந்து சுகமாகனு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா இதுக்கு பிறகு வந்து இதில் போட்டு லொக் பண்ணி அங்கே தள்ளுறதான் வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. அதுதான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கணும். ஒன்றுக்கு மக்களும் வந்து பார்வையிட்டு கொண்டு போகணும் பாருங்கள். இதில் வந்து டோன் வந்து ஃபுல்லாகவே கண்காணித்து கொண்டு இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும். நீர் மட்டம் பார்க்கணும். இப்போ 3 இங்கே இருக்க 3 அந்த சிலிப்பர் கட் அடிக்க இருக்கிற அந்த தளத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. எங்கேருந்து வாரீங்க இப்போ? முள்ளியோலையில் இருந்து. என்ன மாதிரி போக்குவரத்துகள் எப்படி இருக்குது சூழ்நிலைகள்? கஷ்டம் தாங்க இருக்குது போக்குவரத்து. இந்த பார்க்குறீங்க அந்த நடமாதையில் எப்படி இருக்குது. அதான் சுற்றி வர வண்டியாக இருக்குது. இப்போ வட்டக்கச்சியெல்லாம் சுற்றி வர வண்டியாக. இப்போ எங்கே வலிக்கட்டிங்க? இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி வரோம். இப்போ கிளிநொச்சி வரத்துக்கு இது எங்களுக்கு கிட்டடிப்பா அது. இப்போ நாங்கள் வந்து வட்டக்கச்சியால் போய் வர வண்டியாக இருக்குது. என்ன நினைக்கிறீங்களா? இப்போ 2 இராணுவம் 2 வேலை செய்யணும். இப்போ பாலம் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்க நினைக்கிறீங்க? எனக்கு இது போட்டு தர்றது வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்குது. போட்டு தந்தால் தான் நல்ல எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் போயிடுறது. நன்றியா? நன்றி. இதில் பாருங்க, இந்திய இராணுவத்தின் பெரிய ஒரு ட்ரோன் ஒன்று வந்துருக்குது பாருங்கள். வலுவா போயின வந்த ட்ரோன். பாருங்கள், இவ்வளோ பெரிய ட்ரோன் ஒன்று வச்சிருக்கேன் வந்து. மேலே பாருங்கள், கேமரா அடிச்சிருக்குது. மற்ற என்னென்னா இந்த கயிறு கங்கால வேறாமன்னு சொல்லியிருக்கணும். இந்த காட்டியிருக்கணும் பாருங்க. இந்த கங்கால அவைகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வேலை எடுக்க சொல்லியிருக்கணும். பாருங்க, அடுத்த கட்ட பணிக்கு வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்கிறேன் பாருங்க.
தயார் நிலையில் நிற்கிற அடுத்த பணிக்கு முதல் கட்டம் வேலை முடிஞ்சு 2ஆம் கட்டம் தொடங்கி இப்போ 3ஆம் கட்டத்தை வந்து தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த ட்ரோனில் வந்து இந்த கயிறுகளை கொண்டு போய் நம்ம நினைக்கிறேன். அப்படியா தெரியல. பாருங்கள், நான் கட்டினா சரிண்ணா. பாருங்கள், முன்னுக்கும் இன்றைக்கு நெருப்படுக்க போய் நம்ம தான் நினைக்கிறேன். எல்லாம் லைனில் வந்து நிற்கிறேன். பாருங்கள், 3ஆம் கட்ட பணிக்கு. மற்றது உண்மையிலே வந்து மிகவும் ஒரு சிரமத்தின் மத்தியில் தான் வந்து இலங்கை இந்திய இராணுவத்தினர் வந்து இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைன்றது வந்து இந்த நேரடியாக நின்று பார்த்தா தான் தெரியும் எப்படியான சூழ்நிலைகளை வந்து இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மண் வந்து சரிஞ்சு கீழே விழுந்து கொண்டே இருக்குது. அப்போ அதுக்கு வந்து அந்த பெரிய எல்கேடர்களை வச்சு எல்லாம் மறைச்சி மண்ணை போட்டு கான்கிரீட்டை போட்டு தான் இந்த வேலை திட்டங்களை செய்து முடிக்கணும். ஏனதான்னு சொல்லி இந்த வேலை திட்டங்கள் செய்ய இல்லாத சூழ்நிலையில் தான் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், அதை உராக்கி நம்ம அந்த ட்ரோனு கயிறை கொடுத்துட்டு பாருங்கள், ட்ரோனு உறாங்குது கீழே அப்படி காத்தடிக்குதுன்னு பார்த்தீங்களா. ரைட், அந்த ட்ரோனில் வந்த கயிறை பாருங்கள், இந்த சென்டரில் கட்டினோம். இதை கட்டி பிடிச்சிட்டு இப்போ அங்கே வந்து இழுக்க போயினோம். இழுத்து சென்டர் பண்ணி போட்டு தான் 2 சைட்டாலையும் வந்து பாலத்தை போட போயினோம். இல்லை முன்னுக்கு பாருங்க, காலையில் அதை ஒரு ஆளை வந்து இராணுவத்தினர் கூட்டி கொண்டு வருகிறோம் முன்னுக்கு. பாருங்க, மக்களுக்கு வந்து இராணுவத்தை உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு 2ஆம் கட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில் 3ஆம் கட்ட பணிகளை உங்களுக்கு காட்சிக்கு தருகின்றேன். நன்றி.